நீங்க எங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு எங்ககிட்ட நீங்க ஏமாந்துடாதீங்க. அதுதான் பிரச்சனை. உங்களை பார்த்தா பாவமா இருக்குது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? ஆஹா, நம்ம வந்து ஒரு முருகனுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களை எல்லாம் ஏமாத்திட்டோம். ஐயா சாமி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காளு. அவர் அப்படியே சைலண்டா நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. நீ அவரு பேர்ல எங்களுக்கு ஆப்பு வைக்கிறான்னு பாக்குற. அவரு வந்து உனக்கு ஆப்பு வச்சிருவாரு. அதனால வந்து இந்த தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு இந்த அளவுக்கு முன்னிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகளும் அம்பேத்கருடைய சிந்தனைகளும். பெரியார் அவர்கள் ரஷ்யா போயிட்டு வந்து சொன்னாரு, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோட பாலிசி வந்து கம்யூனிஸ்ட் தானுங்க பேசினார். இந்த படத்திலேயே நானே பேசி நடிச்சுக்கிறேன். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோட பாலிசி கம்யூனிஸ்ட் தானுங்க. ஆனா முதல்ல ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியணுமா இல்ல சாதி ஒழியணுமான்னு கேட்டா நான் முதல்ல சாதிதான் ஒழியணும்னு சொல்லுவனுங்க. ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிருவானுங்க. ஆனா என்னதான் வாய்ப்பு கிடைச்சு பணக்காரன் ஆனாலும் தாழ்ந்த ஜாதின்னு உத்தரவு குத்தப்பட்டவன் ஜனாதிபதியா இருந்தாலும் கோயிலுக்கு வெளியே தானே உட்காரணும். ஜனாதிபதியா இருந்தாலும் பார்லிமெண்ட்டுக்குள்ள பூச பொண்ணையில் வர முடியாதுங்க. இது பெரியார் சொல்ல, இப்ப இது லேட்டஸ்டா நடந்த விஷயம். இல்ல அவர் சொன்னது, என்னதான் பொருளாதார வசதி வந்தாலும் உன்னை வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியாத்தான் முத்திர குட்டி அமுக்கி வச்சிருப்பா. அதனால முதல்ல ஜாதிதான் ஒழியணும்னு சொன்னாங்க. அதனால அந்த அம்பேத்கர் வழியில், மார்க்சிய வழியில், பெரியாரிய வழியில் நடந்து கொண்டிருக்கும் தம்பி திருமாவளவனின் கொள்கை அடிப்படையில் பணியாற்றும் உங்கள் அனைவருக்கும், தம்பி திருமாவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த நன்றியை கூறி, இந்த விருதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.